ഓണംங்கிறது സെക്കുലർ ഫെസ്റ്റിവൽ ആണ്. அது ஒரு செக்குலர் എന്താണ് செக்குலர்? இது ஓணம் எங்கேருந்து வந்தது? திருவோணம்ங்கிற நட்சத்திரத்துல நட்சத்திரம் 27 இருக்கு இல்லையா? அதுல ஒரு நட்சத்திரத்துக்கு ஸ்ரவணம்னு பேர். ஸ்ரவணம்ங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம். அதிதிக்கும் கஷ்யபருக்கும் குழந்தையா பெருமாள் பிறந்த தினம் ஸ்ரவணம். ஸ்ரவணம்ங்கிறது தமிழ் மொழியில திருவோணம். ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கு. அதை சுருக்கி ஓணம்ங்கிறோம். திருவோணம்ங்கிறது வாமனனுடைய ஜெயந்தி. பெருமாள் வாமனன், வாமனன் செக்குலரா தெரியல, வாமனன் வந்து பெருமாள், அந்த வாமனனுடைய ஜெயந்தி, ஜெயந்திங்கிற வார்த்தை செக்குலரா தெரியல, ஜெயந்தி அந்த நட்சத்திரத்தை கொண்டாடுறோம், திருவோணம்ங்கிற ஓணம் செக்குலரா அல்ல. பூகோளம் கழிச்சு சத்யை இட்டு மம்முக்கா அல்லே கொண்டாடினது, மம்முக்கா கொண்டாடட்டும், ஆனா அது ஓணம்ங்கிறது ஹிந்து ஃபெஸ்டிவல் ஆனு. இப்படி நம்ம லிபரலா இருந்து 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 தீபாவளி செக்குலரா எடுத்து எல்லாம் செக்குலர் எடுத்து, இப்ப யார் பெருமாளை மட்டும் இன்னும் செக்குலரா மாத்தல, இன்னும் நாராயணன் கூட செக்குலரா மாறிடுவார். அதனால எல்லாருக்கும் பொது பெருமாள். சி இப்ப மறுபடியும் நான் சொல்றேன், ஓணம்ங்கிறது யார் வேணாலும் கொண்டாடலாம், அதை நம்ம தப்புன்னு சொல்லல. பட் டோன்ட் டேக் அவே த ஹிந்து டேக் ஃப்ரம் இட். இது பாரத தேசத்துல ஓணம்ங்கிற திருவிழா பெருமாளுடைய ஜெயந்தியை கொண்டாடுறது. நீங்க போக்குவலம் இடரேல் ஆளன் ஓளன் அடப்பிரதமன் சக்கவரட்டி எல்லாம் பண்ணலாம், அதுல முளகூட்டல் எல்லாம் பண்ணுங்க, ஆனா பெருமாளுடைய ஜெயந்தின்னு மறக்க கூடாது பாருங்க. அதனால இந்த ஓணம் திருவிழா ஏற்பட்ட ஊர், இந்த ஊர் திருக்கார்கரையப்பன்.